பிரமாதங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். மதுரை சாப்பாடு நம்ம நிறைய பார்த்துருவோம். அதே மாதிரி சௌராஷ்டிரா ஃபுட்டும் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். அதாவது சௌராஷ்டிரா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச, சௌராஷ்டிரா மக்களோட உணவில் ரொம்ப முக்கியமான ஒரு சட்னி வகையில் இந்த வங்கி பிடி, அதாவது கத்திரிக்காவை வச்சு பண்ணுற ஒரு சட்னி இது. இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து சௌராஷ்டிரா மக்களுக்கு வந்து இந்த பொங்கலோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சட்னி சொல்லி தருவாங்க. கல்யாணங்களுக்கு காலையில், மத்தியானம், நைட்டுன்னு எல்லா வேலைகளுக்கும் இது நிறைய வைப்பாங்க. எங்கள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சட்னி இது. பொங்கலுக்கும் அல்டிமேட். வெண்பொங்கலுக்கு மட்டும் இல்லை, இட்லி கூட நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சட்னி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணுற அந்த பக்குவமே இல்லை. இந்த கத்திரிக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம், பாயில் பண்ணுற சட்னி இது. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான், ரொம்ப சிம்பிளான, டக்குன்னு முடியக்கூடிய ஒரு சட்னி இது. சரி வாங்க, இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போனா நம்ம விஜய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சௌராஷ்டிரா ஃபுட்டு ஏகப்பட்ட சாப்பாடுகளை நமக்கு காமிச்சிட்டு இருக்காரு. அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபி கிடைக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? கேட்டரிங் எப்படி போகுது? எல்லாமே நல்லா இருக்குது சார். நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம வந்துட்டு வங்கி பிடி பண்ண போகிறோம் சார். என்னது? வங்கி பிடி. வங்கி பொடி. புடி. ஆமாம். ஓகே, கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு. சரி, அப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எல்லா பொருளும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் போட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு. என்ன தேவை உங்களுக்கு இப்போ? ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் சார். சரி, ஓகே. ஸோ கத்திரிக்காய் சொல்லும் போது வந்து என்ன கத்திரிக்காய் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோம்? அது இல்லை, நம்ம ஊர் கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம் சார். ஓகே. இது வந்துட்டு நார்மலாக நம்ம இந்த சாம்பாருக்கு குழம்புக்கு போகிற கத்திரிக்காய் தான். இப்போ நம்ம வீட்டு சைடில் வந்து இந்த கத்திரிக்காய் கிடைக்கல, பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாமா? இல்லை சார், இந்த சட்னிக்கு இந்த கத்திரிக்காய் மட்டும் தான் இதுதான் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் போடும்போது நீங்கள் வந்து அந்த அந்த தோலோட போடுறீங்களே? ஆமாம் சார். காம்பு, அதாவது மேல் காம்பு. ஆமாம் ஆமாம். அது பரவாயில்லையா? அது காம்பை ஃபுல்லாக எடுக்கக்கூடாது சார். இந்த காம்பு இருக்கணும். இதுதான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் சார். ஓகே. ஆமாம். ஸோ அது பர்டிகுலர் டேஸ்ட்டுக்கு மட்டுமா இல்லை வேறு என்ன காரணம் இருக்காங்க? இல்லை, ஹெல்த் பெனிஃபிட்டே வந்துட்டு ஆக்சுவலாக இந்த காம்பில் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார். ஓகே. அதனால தான் இது ட்ரெடிஷ்னலாக இது பண்ணுறோம். நான் இந்த அளவுக்கு வெட்டியிருக்கேன். பட் ட்ரெடிஷ்னலாக வெட்டுறவங்க வந்துட்டு லைட்டாக அந்த நுனி மட்டும் தான் வெட்டுவாங்க, மற்ற ஃபுல்லாகவே போடுவாங்க. அப்படியா? ஆமாம். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அந்த கத்திரிக்காய் காம்பில் வந்து அப்படியே சமைக்கும் போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கத்திரிக்காவாக இருக்கட்டும், வெண்டைக்காவாக இருக்கட்டும், அந்த காம்பு லைட்டாக தான் சார் எடுப்பாங்க. ஓகே. அதுக்கு அந்த ஃபுல்லாக வெட்டக்கூடாது. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. நம்ம கொடுத்துருக்க அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கிங்க, அது வீட்டில் ஈஸியாக இருக்கும். ஆமாம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சார். சின்ன வெங்காயம். ஆமாம். இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்? அது பெரிய வெங்காயம் இனிப்பு கொடுக்கும் சார். அதனால சின்ன வெங்காயம் போடுறோம். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது இந்த இடத்துல. நம்ம வந்து கத்திரிக்காயோட தக்காளி அதிகமாக போட்டிருக்கோம். ஆமாம். ஏன் போடுறோம்? நம்ம கத்திரிக்காய் சட்னி சொல்லிட்டு தக்காளி அதிகமாக போடும்போது அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்காதா? கத்திரிக்காயோட தோற்புத்தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா தக்காளியை வந்துட்டு அதிகமாக போடுறோம். புளிப்புத்தன்மை கொஞ்சம் கூட. சரி, ஓகே. இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். ஆமாம் சார், சின்ன வெங்காயம். அப்புறம் புளி. புளி ஏன் போடுறோம்? நம்ம தக்காளி வேறு புளிப்பு போட்டிருக்கோம். திருப்பி அகைன் இந்த புளி போடுறதுக்கு என்ன காரணம்? தக்காளியோட புளிப்பு வேறு சார், புளியோட புளிப்பு வேறு. இது நல்லா, இந்த சட்னி வந்துட்டு கொஞ்சம் சுருக்குன்னு காரம், புளிப்பு, இந்த தோற்பு எல்லாமே கலந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் சார். இந்த சின்ன வெங்காயத்தோட இனிப்பும் இருக்கும். ஓகே. ஸோ அதனால போட்டுருக்கோம். ஆமாம். புளி இந்த மாதிரி போடுறீங்க? ஒரு லெமன் சைஸுக்கு போட்டு. லெமன் சைஸ். ஆமாம். இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் சார். கொஞ்சம் ஈவனாக. ஓகே. பட்டை வத்தல், வரமிளகா. அது காரத்துக்கு ஏற்ற அளவு. இந்த சட்னி உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட மாட்டீங்கன்னா இப்போ நான் அதில் ஒரு 10லேருந்து 12 வரமிளகா போடுறேன் சார். சரி. பழுத்த மிளகா. ஆமாம். இந்த பழுத்த மிளகா வந்துட்டு இந்த சட்னிக்கு ரொம்ப மெயினான விஷயம் தான் சார். என்ன காரணம் வந்து பழுத்த மிளகா யூஸ் பண்ணுறதுக்கு? சார், இப்போ நமக்கு பச்சை மிளகா போட்டிங்கன்னா அந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு நமக்கு ரெட்டிஷாக வராது. அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த பழுத்த மிளகாவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் கிடைக்கும், அந்த ரெட்டான கலரும் கிடைக்கும் சார். ஓகே. இதோட ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பக்குவத்துக்கு மட்டும்தான். ஆமாம். சரி, இன்கேஸ் அந்த எனக்கு இந்த சிகப்பு மிளகா பழுத்த மிளகா கிடைக்கலன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் சார். ஆப்ஷன் கையில் கொடுத்துருக்கேன், தேவை வந்து பார்த்துங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை. சரி, இந்தாங்க. நல்லா ஒரு நல்லா. ஐயோ, இது வந்துட்டு பொடியெல்லாம் வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே நம்ம இந்த தண்டோடையே போட்டுக்கலாம் சார். தண்டோட போட்டு. சரி, கருவேப்பிலை. ஆனால் நல்லா வேக வச்சு அரைச்சி தாளிச்சு சாப்பிட்டா அப்படி இறங்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி ஓகே. பச்சை கருவேப்பிலை. இது பெருங்காயம் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைங்க? ஆமாம் ஆமாம். மற்ற எல்லாமே நீங்கள் போட்டாச்சு. நானே உப்பு போடுறோமா? உப்பு போடுறேன். சரி ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணுற மாதிரி ரெசிபி வேறு எங்கேயும் பண்ணதே இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போடுறாங்க, வேக வைக்கிறாங்க. சரி ஓகே. பெருங்காயம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் உப்பு தான். டன். உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு அளவுக்கு உப்பு போடுறோம். நம்ம நெக்ஸ்ட் சட்னி ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் சார். தேவை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றுறோம் சார். நிறையாலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றினா நம்ம அரைக்கவே முடியாது சார். லைட்டாக கலக்கி தொளிச்சுட்டா கூட போதும். அதுவும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். க்ளோஸ் பண்ணுறோம், அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும் சார். அப்படி தண்ணி எக்ஸஸாக ஊற்றினா என்ன ஆகும்? அரைக்கிறப்போ தெரிக்கும் சார். அது சரியாக அரைப்படாது. ஓகே. அதில் இருக்கிற ஃப்ளேவரும் உங்களுக்கு போயிடும், சட்னி தண்ணி ஆயிரும். ஸோ அதனால் லைட்டாக தொளிச்சு விட்டாவே போதும் சார். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் சார். சரி ஓகே. தண்ணி ஊற்றுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கவனம் தேவை, அதிகமாக ஊற்றக்கூடாது. லைட்டாக தேவைப்பட்டால் கூட மறுபடியும் ஊற்றிக்கலாம் சார். ஓகே. சும்மா ஆமாம். இது ஒரு சொம்பளவு கூட இருக்காது நினைக்கிறேன். இல்லை, அரை டம்ளர் தான் சார். ஓகே, இவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். போதுமா அது? போதும். சரி இருக்கு. டன். அடுப்பது இப்போ எவ்வளோ நேரம் வேக வைக்கிறோம் அது? செஃப் இது ஒரு 10 நிமிஷம் டு 1/4 மணி நேரம் அவ்வளோதான். ஓகே. நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த தக்காளியோட ஸ்கின் வந்துட்டு லைட்டாக அப்படியே வெளியே வந்திருக்கும். வெளியே வந்தோம்னா அது வெந்துருச்சுன்னு தான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை வெளியே எடுத்து மிக்சியில் அரைக்கிறோம். தண்ணியை தனியாக வச்சுட்டு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணி விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரி ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு எனக்கு காமிங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். ரெடியாக இருக்குமா? ரெடியாக இருக்கு சார். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏதாவது நம்ம இந்த குவான்டிட்டியில் பண்ணுறதுனால 10 நிமிஷம். இப்போ நீங்கள் இதோட அதிகமாக பண்ணால் இதோட கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். கம்மியாக பண்ணுறப்போ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கூட அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம். குக்கரில் கூட இது பண்ணலாம் சார். குக்கர்லேயும் பண்ணலாம். பண்ணலாம். டக்குன்னு பண்ணலாமே. 2 விசில் விட்டு வருது. ஆமாம், 2 விசில் தான் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே. ஓப்பன் பண்ணிடலாம் சார். ஓப்பன் பண்ணுங்க. அடாடா, என்ன ஸ்மோக் பார்த்தீங்கன்னா! இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் அந்த வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது அந்த பச்சை வாசனை போய் அந்த வெந்த வாசனை வரும். இந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவரும் தக்காளியோட ஃப்ளேவர், இந்த வரமிளகா நம்ம போட்ட அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த ஃப்ளேவர் எல்லாமே கலந்து இந்த சட்னியோட ஸ்மெல்லே இதுதான் சார். ஓகே. டன். இந்த பெருங்காயமோட வாசமும் நல்லா வரும். ஓகே. ஸோ இப்போ வெந்த பிறகு இந்த மாதிரி பக்கம் தான் இருக்கும். ஆமாம் சார். ஆமாம். இந்த தக்காளி ஸ்கின் எல்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்க. ரெண்டாவது விஷயம், தண்ணி கம்மியாக ஊற்றுன்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கு இப்போ தான் புரியுது. ஆமாம். அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சார். ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே தேவைப்படாது. இதுக்கு மேலே நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைக்கணும் சார். ஸோ அரைக்கும் போது என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும்? 70 to 80% தான் சார். குறைன்னு தான் அரைக்கிறோம். அரைச்சிட்டோம். ஒரு 80% கிட்ட அரைச்சி வச்சிருக்கோம். இதுதான் பக்குவம், ரைட்டா? ஆமாம் ஆமாம். அங்கங்கே அந்த கத்திரிக்காய், அந்த விதை, கத்திரிக்காய் விதை, தக்காளி முழுசா தெரியுது. இதான் திட்டா தெரியணும் சார். சரி ஓகே. இதே கெட்டியாக தான் இருக்கும். அதாவது இலையில வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடாது. ஓகே. ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். கெட்டித்தன்மையாக இருக்கும். சரி ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? தாளிப்பு போட்டுருவோம் சார். ஓகே. கோல்டு வினர் ஆயில் ஊற்றிக்கலாம் சார். சரி நாங்கள் ஊற்றுங்க. ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் சார். சரி. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் சார். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வரமிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம் சார். சரி. கொஞ்சம் பொரியட்டும். ஆஃப் பண்ணிட்டு கூட போட்டலாம். ஓகே. ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை பாரு விஜய். இது தாளிச்சு போட்டுறீங்க. ஆமாம் சார். ஆமாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு எதில் தரப்புறீங்க? நம்ம சௌராஷ்டிரா வெண்பொங்கலோடய சாப்பிடலாம். சரி ஓகே. போடுங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு சார். தாளிப்பு போட்டிருக்கோம். இந்த கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாமே நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். நம்ம இட்லியோ இல்லை வெண்பொங்கலோ இது கூடயே வச்சு நம்ம சாப்பிட்றப்போ அப்படியே காரம், புளிப்பு, அந்த டேஸ்ட்டே வந்துட்டு நல்லா இருக்கும். ஆனால் வெண்பொங்கல் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க, அப்புறம் தான் இட்லி. தோசைக்கும் சாப்பிடலாம். சாப்பிடலாம். தோசைக்கு, சப்பாத்தி கூட சாப்பிடலாம். இது வந்துட்டு ஊறுகாய்க்கு பதிலாகவும் வைப்பாங்க. ஓகே. சாப்பாட்டு கூட இது நல்லா கெட்டியாக அந்த தாளிப்பு போட்ட பிறகு அந்த வரமிளகாவும் கருவேப்பிலையும் கடுகு தாளிப்பு போட்ட பிறகு அப்படி பார்க்கும்போது அப்படியே அந்த மேலே லைட்டாக அந்த அதோட பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த வரமிளகாவோட வைங்க. அந்த தாளிப்பு போட்டிங்கன்னா வரமிளகா அதோட வைங்க. அப்போ தான் திருப்தியாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக.
வரமிளகா கருவேப்பிலை. வரமிளகா கருவேப்பிலை சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. சரி, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த சட்னியை ஃபஸ்ட் தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் பொங்கலை சேர்த்து சாப்பிட்றேன். அந்த கத்திரிக்காயோட அந்த வளவளப்பு தன்மை இருக்குல்ல, ஆமாம் ஆமாம். அந்த வளவளப்பு, அதுக்கப்புறம் அந்த போட்டிருக்க அந்த தக்காளி, லைட்டாக அந்த புளி போட்டிங்கல்ல, அந்த புளியோட டேஸ்ட்டும் சேர்த்து சாப்பிட்றதுனால ரொம்ப புளிப்பு இல்லை, ரொம்ப காரம் இல்லை, ஆனால் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒன்று கடிச்சு சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சட்னி. நம்ம அந்த ரெகுலராக சாப்பிட்ற அந்த சட்னி இல்லை இது. ஆனால் இந்த சட்னிக்கு ஒருத்தர் கண்டிப்பாக தனி வித்தியாசம். அதாவது தக்காளி தொக்கை எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறமா தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரெகுலராக வீட்டில் தேங்காய் சட்னி தக்காளி சட்னிலே செய்வாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி மாற்றி செஞ்சு பார்த்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ரெகுலராக கூட விரும்புவாங்க சார். பொங்கலுக்குன்னு அல்டிமேட் அந்த ஒரு புளிப்பு, அந்த ஒரு சுருக்குன்னு சொல்லுவீங்களா? ஆமாம் சார். அந்த மாதிரி பஞ்சு எல்லாத்துக்கும் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ரியலி 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 தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நான் நிறைய பேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. வீட்டில் கிச்சனில் டக்குன்னு உள்ளே போனால் சமைச்சிட்டு வெளியே வந்துடும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் எடுத்தா என்னடா இந்த நேரம் கிச்சன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். வச்சு சாப்பிடலாமா? இது மத்தியானம் வரைக்கும் நல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட்டாக பண்ணுறதா சார். புளி போடுறோம். ஆக்சுவலாக புளி போடுறதுக்கு ரீசனே வந்துட்டு இதோட ஆயில் வந்துட்டு, அதாவது இதோட லைஃப் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான். மத்தியானங்கிறது கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நைட் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அப்போ அன்னைக்கு சாப்பிடணும். அன்னைக்கு தான் சார். கண்டிப்பாக 2 கண்டிக்கு 8 கண்டி செய்யுங்க, அது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த சாப்பிடும் போதே உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. நைஸ். உங்கள் நம்ப கொடுங்க. கண்டிப்பாக சார். இன்றைக்கி நம்ம சௌராஷ்டிரா வீடுகளில், அதாவது எங்கள் வீடுகளில் செய்கிற கத்திரிக்காய் சட்னி பண்ணி காட்டியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் வீட்டிலே பண்ணக்கூடிய ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இந்த சட்னி. காமனாக எல்லாருமே தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டைம் வித்தியாசமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நல்ல முறையில் பண்ணித்தரோம். வயசில் சின்னவனாக இருந்தாலும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை நினச்சி உங்களை டென்ஷன் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக நீங்கள் ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணுற விதமாக நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 8428463331. எக்ஸலன்ட் சட்னி, தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பவாட்டிக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.